2 நாட்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரியலாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரியலாக நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கதை மாதிரி நரேட் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த கதையில் யார் மேலே தவறு, இந்த கதையில் என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரிவ்யூ பண்ண போகிறீங்க. இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் உங்களுக்கு நான் முழு உரிமை கொடுக்குறேன் நம்மளுடைய கதையை பற்றி விமர்சிக்கிறதுக்கு. இதில் நெகட்டிவ் ரிவ்யூ இருந்தாலும் அதை நான் முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன். கங்குவா படத்தை ஏன் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜோதிகா அங்கே கேள்வி கேட்ட மாதிரி இந்த ஜெயரஸ் உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறது இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட கதைக்களம் தஞ்சாவூர் மல்லிப்பட்டினம் அப்படின்ற ஒரு கிராமம். நம்ம கதையோட கதாநாயகனோட பேர், அதாவது ஹீரோவோட பேர் மதன்குமார், ஹீரோயினோட பேர் ரமணி. ரமணி ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறாங்க. ரமணி டீச்சரை மதன்குமாருக்கு சிறு வயதுலேருந்தே தெரியும். அவங்க 2 பேரும் ரொம்பவே அந்யோன்யமாக பழகுறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கத்தில் இருந்த ரமணி டீச்சரும் மதன்குமாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க. அவங்க வளர வளர அவங்களுக்கு இடையே காதலும் வளருது. இப்படி இருக்கும்போது மதன்குமார் ஃபாரினில் சிங்கப்பூரில் வேலை கிடச்சி 1 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலைக்கு சேர்றாங்க. ஆனால் அவர் என்னதான் ஒரு கிராமத்திலேருந்து ஃபாரினுக்கு போய் வேலைக்கு சேர்ந்தாலும் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் ரமணி டீச்சரை தன்னோட உயிருக்கு உயிராக காதலிக்கிறார். இப்படி இருக்கும்போது அவர் ரமணி டீச்சருக்கு வீட்டில் வரன் பார்க்குறது தெரிய வருது. இந்த நேரத்தில் அங்கே மதன்குமாரால் சிங்கப்பூரில் வேலை பார்க்க முடியல. உடனே அவர் வேலை பார்த்த அந்த சிங்கப்பூர் வேலையை விட்டுட்டு இங்கே தஞ்சாவூருக்கு அவர் கிளம்பி வர்றாரு. ரமணி டீச்சரும் மதன்குமாரும் அவங்களுடைய திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு நேரத்தில் ரமணி டீச்சரோட வீட்டில் போய் மதன்குமார் பேசுறதுக்கு முற்படுறாரு. அவங்களுடைய அப்பா அம்மாட்ட சம்மதம் கேட்டு மதன்குமார் அவங்களுடைய பேரண்ட்ஸை ரமணி டீச்சர் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க சொல்லி சொல்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் நம்ம ரமணி டீச்சர் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்குறாங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மதன்குமாரோட ஜாதகத்தை வாங்கிட்டு மதன்குமாரோட பேரண்ட்ஸை அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஜாதகம் ஏதோ செட் ஆகலையா என்னன்னு தெரியல, மதன்குமார் அவங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு ரமணி டீச்சரோட பேரண்ட்ஸு ஜாதகத்தில் ஏதோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த கல்யாணத்தை, இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தணும், இனி இவங்க 2 பேரும் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் இவங்க இப்படி பிரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மதன்குமார் ரமணி டீச்சரை கண்டினியூஸாக பேசுறதுக்கு முற்படுறாரு. ஏன்னா ஒரு சாதாரண காதல் இல்லை, இது சின்ன வயசுலேருந்து பில்டப் ஆகி இவ்வளோ வருஷமாக காதல் வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் இருந்த வேலையை விட்டுட்டு மதன்குமார் ரமணி டீச்சரை தேடி வந்ததுக்கு காரணம் அவர் உயிருக்கு உயிராக ரமணி டீச்சரை விரும்பினது தான். இப்படி இருக்கும்போது ரமணி டீச்சரை அவங்களுடைய ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்கூல்லேயே போய் மதன்குமார் சந்திக்கணும், எப்படியாவது ஒரு கடைசி முறையாக நம்ம ஏதோ ஒரு அவங்களுடைய அப்ரூவல் வாங்கிடணும், ரமணி டீச்சர்கிட்ட நம்ம கேட்டு அவங்ககிட்ட சம்மதம் வாங்கிடணும்னு சொல்லிட்டு அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற வாட்ச்மேன் எதுக்காக நீங்கள் வந்தீங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதன்குமார்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மதன்குமார் அதுக்கு, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்க வந்தேன், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அதனால் என்னை உள்ளே அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சஜஷனாக அந்த வாட்ச்மேன்கிட்ட அவர் கேட்குறாரு. இந்த சஜஷனை அவர் நம்பின அந்த வாட்ச்மேன் அந்த ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இப்படி கதை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா ரமணி டீச்சர் அங்கே கிளாஸ் டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரூம்னு சொல்லி இருக்கும், ஓய்வாக தங்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் ஸ்டாஃப் ரூம். அந்த ஸ்டாஃப் ரூமில் ரமணி டீச்சர் ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தோம்னா எந்த டீச்சர்ஸும் அந்த ஸ்டாஃப் ரூமில் இல்லை. இப்போது நம்மளோட கதைக்களம் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே மதன்குமார் இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ரமணி டீச்சர் எங்கே இருக்காங்க, எந்த கிளாஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த மாணவன்கிட்ட மதன்குமார் கேட்குறாரு. அந்த மாணவனும் ஸ்டாஃப் ரூமில் மேடம் இருக்காங்கன்னு சொல்ல மதன்குமார் ரமணி டீச்சரை தேடி ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாங்க. மதன்குமாரை பார்த்த அந்த ரமணி டீச்சருக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது. நம்மளை தேடி இங்கே ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்காங்களே, என்ன விஷயம்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மனசு பதப்பதைக்க மதன்குமார் உடனடியாக ரமணி டீச்சர்கிட்ட அவர் மனசில் இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்துகிறாரு. அவங்க இல்லைனா தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிடுவேன், அவங்க இல்லாமல் எனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
மதன்குமார் ரமணி டீச்சர்கிட்ட அவருடைய காதலை முழுமையாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஆனால் ரமணி டீச்சர் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொன்ன விஷயத்த மனசில் எடுத்துக்கிட்டா என்ன காரணம்னு என்ன தெரியல. அவங்க உடனடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்காது, இனிமே என்னை பார்க்க வராதிங்க, உடனடியாக இந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு துரத்துற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை தாங்க முடியாத மதன்குமார் தன்னோட கையில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து ரமணி டீச்சரோட கழுத்தில் குத்துறாரு. தனக்கு கிடைக்காத பொருளை இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசும் இல்லை. இந்த ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்றுக்கிடக்கூடிய அந்த பக்குவம் அவருடைய மனசுலையும் இல்லை. இப்படி தான் நம்மளுடைய கதைக்களம் முடியுது. ரமணி டீச்சர் அங்கே இறந்தும் போயிடுறாங்க. நம்ம கதைக்குரிய கிளைமேக்ஸை நம்ம இப்போ தான் பேச போகிறோம். மதன்குமார் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அவர் செய்த தவறுக்கு அவருக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இப்போ பேச நினைக்கிறது என்ன? நம்ம மனசாட்சியின் குரல் என்ன? இப்போ மதன்குமார் மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம், அபிப்பிராயம் என்னென்ன? மதன்குமார் காதலை மட்டுமே கொடுத்துருக்காரு. சின்ன வயசுலேருந்து வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளான பிறகும் அவர் நினச்சிருந்தாருன்னா சிங்கப்பூர் வேலையை வச்சுட்டு திருப்பி இந்த கிராமத்துக்கு வந்து ரமணி டீச்சரை தேடி பின்னாடி ஓடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவர் நினச்சா வேற ஒரு வாழ்க்கையை அவரால் அமைச்சிருந்திருக்க முடியும். ஆனாலும் அவர் மனசில் இருந்த அந்த காதல் தான் அவரை திருப்பி ரமணி டீச்சர் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. ஸோ அவர் பியூராக லவ் பண்ணியிருந்திருக்காரு ரமணி டீச்சரை. அடுத்ததா ரமணி டீச்சரோட பேரண்ட்ஸ் அவங்க ஜாதகத்தை முன்னிறுத்தி, அது ஜாதகம் சொன்ன விஷயமா இவங்களா மதன்குமார் வேணான்னு நினச்சிட்டு அப்படி சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்யாமல் ஒருவேளை மதன்குமாரை கூப்பிட்டு நல்லபடியாக அட்வைஸ் பண்ணியிருந்தா கூட இந்த விஷயம் இவ்வளோ தூரம் போயிருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இந்த கதையை கேட்ட உங்களுக்கு ஒரு கேள்வி, மதன்குமார் மேலே மட்டும்தான் தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொன்ன விஷயம் தப்பு. ஒருவேளை இந்த 3 பேர் மேலேயும் தப்பு இருக்குது, அதாவது மதன்குமார், ரமணி டீச்சர், அவங்களுடைய பேரண்ட்ஸ் 3 பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசும் சொல்லிச்சு அப்படின்னா மதன்குமார் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, ரமணி டீச்சர் இறந்துட்டாங்க. ரமணி டீச்சரோட பேரண்ட்ஸ்க்கு என்ன தண்டனை? இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் ஜாதகத்தை முன்னிறுத்தி ஒரு கொலையை உண்டு பண்ணியிருக்காங்க, தன்னுடைய மகள் இறக்க விட்டுருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த பேரண்ட்ஸ்? என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய பதிவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஐ எம் வெயிட்டிங். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.